அம்மாபாத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தில் புதுமைகளை ஏற்படுத்துகின்றவர்களை பற்றி எந்த அளவு எச்சரிக்கை செய்து விட்டார்கள் என்று சொன்னால், மதீனா நகருடைய புனிதத்துவத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். மதீனா எப்படிப்பட்டது என்று சொன்னால், அந்த மதீனாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே பயிற்சியின் மூலமாக நடைமுறைப்படுத்தி காட்டினார். அதாவது மக்காவில் இருந்த காலத்தில் அங்கு செய்யப்பட்ட போதனைகள் எல்லாம் ஷிர்க்குக்கு எதிரான போதனைகள், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஷிர்க்கான நடைமுறைகளுக்கு எதிரான போதனைகள் தான் அங்கு அதிகமாக சொல்லப்பட்டன. ஈமானை வலியுறுத்தக்கூடிய போதனைகள் தான் அதிகமாக சொல்லப்பட்டன. நாம் பின்பற்றக்கூடிய இபாதத்துகளிலே தொழுகை என்ற ஒரு வணக்கம் மட்டும்தான் அங்கிருக்கின்ற போது கடமையாக்கப்பட்டது. அதுவும் கூட ஹிஜ்ரத்துக்கு சற்று முன்னதாக, ஹிஜ்ரத்து போவதற்கு சற்று முன்னதாக மேராஜுக்கு சென்று தொழுகையை பெற்றுக் கொண்டு வந்ததற்கு பின்னால ஒரு வருடம் கூட மக்காவிலே இருக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து சென்று விட்டார். அதனால மார்க்கத்திலே எல்லா வகையான நடைமுறைகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கின்ற நிலையில் தான் சஹாபாக்களுக்கு பயிற்சி கொடுத்து, கற்றுக் கொடுத்து, அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து இந்த மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். அப்படியான அந்த மதீனாவுடைய பூமி இருக்கின்றது, அந்த மதீனாவுடைய பூமியே ஒரு மதரசா போல, ஒரு கலாசாலை போல, ஒரு சர்வ கலாசாலை, ஒரு யூனிவர்சிட்டி போலதான் அந்த மதீனா. அப்படிப்பட்ட அந்த மதீனாவிலே எங்கு சென்றாலும் மக்களுக்கு பாடம் கற்றுக் கொள்ளக்கூடிய பல உதாரணங்கள் மதீனாவில் இருப்பதை பார்க்கலாம். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த மதீனாவிலே யாராவது ஒருவன் மார்க்கத்தில் இல்லாத புதிய நடைமுறை ஒன்றை அறிமுகப்படுத்துவானாக இருந்தால் அவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும், அவனுடைய நபியுடைய சாபம் உண்டாகும், மக்களுடைய சாபமும் உண்டாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபம் விட்டிருக்கிறார்கள். அதாவது பித்அத்தை எங்கேயுமே உருவாக்க கூடாது, அதிலும் குறிப்பாக மதீனாவில் கூட ஒரு பித்அத்தை உருவாக்க கூடாது. ஏனென்றால் அந்த அளவுக்கு மதீனா என்பது நபி அவர்களால் பாடம் சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு பூமி. அந்த முழு மதீனாவும் நபி அவர்களால மார்க்கம் பயிற்சி கொடுக்கப்பட்ட ஒரு பூமி. அப்படிப்பட்ட பூமியிலே நபி காட்டிக் கொடுக்காத மார்க்க நடைமுறை ஏதாவது ஒன்றை மார்க்கத்தின் பேரால யாராவது உருவாக்குவானாக இருந்தால் அவனுக்குரிய தீர்ப்பை நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? அவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டு, அவனுடைய நபியுடைய சாபம் உண்டு, மலக்குகளுடைய சாபம் உண்டு, மக்களுடைய சாபமும் உண்டு என்று சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய சாபம், மலக்குகளுடைய சாபம், மக்களுடைய சாபம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபமிட்ட ஒரு செய்தியாக அந்த செய்தி இருக்கின்றது. காரணம் என்ன? மார்க்கம் அல்லாஹ்வுடையது. சகோதரர்களே, மார்க்கம் இருக்கின்றது அல்லவா? இந்த மார்க்கத்திலே நபியும் கூட தன்னுடைய விருப்பப்படி எதையும் செய்யவில்லை. நன்றாக கவனத்தில் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தன்னுடைய விருப்பத்தின்படி மார்க்கத்தில் ஒரு நடைமுறையை கொண்டு வரவில்லை. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களுக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனையின் காரணமாக அவர்கள் சொன்னார்கள், நான் இனிமேல் தேன் சாப்பிடவே மாட்டேன், தேன் சாப்பிடுவதை எனக்கு நான் ஹராமாக்கிக் கொள்வேன். அதுவும் மக்களுக்கு ஹராம் என்று கூட சொல்லவில்லை, எனக்கு நானே ஹராமாக்கிக் கொள்வேன் என்றுதான் சொன்னார்கள். அப்படி சொன்னதற்காக அல்லாஹ் தஆலா நபி அவர்களை கண்டித்து வஹி இறக்கினான். யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக தப்தகீ மர்லாத் அஸ்வாஜி. நபியே, அல்லாஹ் தஆலா உமக்கு ஹலாலாக்கி இருக்கக்கூடிய ஒன்றை மனைவிமார்களுடைய திருப்திக்காக வேண்டி எதற்காக நீ ஹராமாக்குகிறீர் என்று அல்லாஹ் நேரடியாக நபியை பார்த்து கேட்கின்றான். அதாவது தனக்குத்தானே ஹராம் என்று சொல்லிக் கொண்ட அந்த செய்திக்கு அல்லாஹ் விடுத்த எச்சரிக்கை என்ன தெரியுமா? மனைவிமார்களுடைய திருப்திக்காக எதற்காக உனக்கு நீரே ஹராமாக்கிக் கொள்கின்றீர் என்று அல்லாஹ் தஆலா நபியை எச்சரிக்கை செய்த சம்பவத்தை பாருங்கள். அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 70 சஹாபாக்கள் கொல்லப்படுகின்றார்கள். அந்த 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டதற்காக
கொலைகாரர்களை சபித்து ஒரு மாத காலமாக தொழுகையிலே கடைசி ரக்காத்திலே அவர்கள் ஐங்கால தொழுகையிலும் அந்த கூட்டத்துக்கு எதிராக குனூத் ஓதினார்கள், சாபமிட்டு குனூத் ஓதினார்கள். அந்த குனூத்தை அல்லாஹ் தஆலா ஒரு மாதத்துக்கு பின்னால, குனூத் என்பது ஒரு துஆ, அல்லாஹ் தஆலா கேட்ட ஒரு துஆ, ஒரு பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையை கூட ஒரு கூட்டத்தை சபித்து ஒரு கூட்டத்தை அடித்து விடுமாறு நபி அவர்கள் அவர்களுடைய மனம் விரும்பி அவர்கள் கேட்ட ஒரு பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் தஆலா தடுத்தான், நிராகரித்தான். 3வது அத்தியாயத்தின் 128வது வசனத்தின் மூலமாக லைஸலக மினல் அம்ரி ஷைஉன் அவ் யதூப அலைஹிம் அவ் யுஅஸிபஹும் ஃபஇன்னஹும் ஸாலிமூன். நபியே, இவ்வாறு பிரார்த்தனை செய்ய உமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அல்லாஹ் நாடினால் இந்த கூட்டத்தை மன்னித்து விடலாம், அல்லாஹ் நாடினால் கண்டித்து விடலாம். இந்த இரண்டும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அதனால நீர் என்னிடத்திலே அப்படி கேட்க உமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அப்போ மார்க்கத்திலே அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் ஒரு முடிவெடுப்பதற்கு நபிக்கு கூட அல்லாஹ் தஆலா இடம் கொடுக்கவில்லை என்பதை இந்த சம்பவங்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன அல்லவா? இது போன்ற இன்னும் எத்தனையோ நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. இந்த நிகழ்ச்சிகள் நமக்கு தருகின்ற பாடம் என்ன தெரியுமா? நபியும் கூட தன்னுடைய விருப்பப்படி மார்க்கத்தில் ஒன்றை புதிதாக ஏற்படுத்தியது கிடையாது. அந்த நபி என்ன செய்வார் தெரியுமா? திருமலை குர்ஆன் 53வது அத்தியாயத்தின் 3ஆம் 4ஆம் வசனங்களிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அதாவது வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அவர், எங்களுடைய நபியாகிய அவர் சுயமாக எதையும் சொல்ல மாட்டார். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவருக்கு அறிவிக்கப்படக்கூடிய வஹ்யை தான் சொல்லுவார். மார்க்கம் என்று சொன்னா மார்க்கத்தை மக்களுக்கு சொல்வதற்கு அல்லாஹ் என்னுடைய நபிக்கு வஹி, தன்னுடைய நபிக்கு வஹி அறிவிக்க வேண்டும். அந்த வஹியைத்தான் நபி சொல்வார். நபியாக கற்பனை செய்து சுயமாக மார்க்கத்தில் எதையும் சொல்ல மாட்டார். நபியே சுயமாக கற்பனை செய்து மார்க்கத்தில் சொல்ல மாட்டார் என்று சொன்னா, நம்முடைய உலமாக்கள் யாராவது கற்பனை செய்து மார்க்கத்தில் ஏதாவது சொல்லிவிடலாமா? சகோதரர்களே, அதாவது சஹீஹுல் புகாரியிலே 247வது ஹதீஸை பாருங்கள். உதுவுடைய பாடத்திலே வருகின்ற கடைசி ஹதீஸ் 247வது ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கின்றார்கள். இரவு நித்திரைக்கு செல்லும் போது நீ உது செய்து கொண்டு நித்திரைக்கு போ, வழக்கமாக ஓதக்கூடிய எல்லாவற்றையும் ஓதிவிட்டு கடைசியாக இந்த துஆவை ஓது. இந்த துஆவை ஓதிவிட்டு இந்த தூக்கத்தோடு நீ மரணித்தாய் என்று சொன்னா நீ பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒருவனாக மரணிப்பாய். நீ காலையிலே தூக்கத்தை விட்டு எழும்புவாய் என்று சொன்னால் நீ ஒரு நல்ல மனிதனாக எழுந்திருப்பாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அந்த துஆவை கற்றுக் கொடுக்கின்றார்கள். அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக வஃபவ்வல்து அம்ரி இலைக வஅல்ஜஅது ظهري இலைக ரக்பத்தன் வரஹபத்தன் இலைக லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக அல்லாஹும்ம ஆமன்து பிகிதாபிக அல்லதி அன்ஸல்த வபிநபியிக அல்லதி அர்ஸல்த. இந்த துஆவிலே கடைசியாக கற்றுக் கொடுக்கப்பட்ட வாசகம் வபிநபியிக அல்லதி அர்ஸல்த. இந்த சஹாபி இந்த துஆவை பாடமிட்டுக் கொண்டு நபி அவர்களை அடுத்த முறை சந்தித்த போது, யா ரசூலல்லாஹ், நான் துஆவை பாடமிட்டுக் கொண்டேன், சரியா என்று பாருங்கள் என்று ஓதி காட்டுகின்றார். அப்பொழுது வபி நபியிக அல்லதி என்ற வாசகத்தை வபி ரசூலிக என்று மாற்றி வபி ரசூலிக அல்லதி அர்ஸல்த என்று ஓதி காட்டினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே தடுத்தார்கள். நிறுத்து, நான் உனக்கு அப்படி சொல்லித் தரவில்லை, நான் சொல்லித் தந்தது வபி நபியிக, அது அப்படித்தான் ஓது. நபி அவர்கள் தடுத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த துஆவை நபி அவர்கள் தன்னுடைய மனோ இச்சைப்படி சுயமாக சொல்லிக் கொடுக்கவில்லை. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நபி அவர்களுக்கு வந்த வஹ்யைத்தான் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அதனால குர்ஆனாக இருந்தாலும் சரி, ஒரு துஆவாக இருந்தாலும் சரி, வேறு இபாதத்துகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகின்ற வஹி. அந்த வஹ்யைத்தான் நபி அவர்கள் மக்களுக்கு போதித்திருக்கின்றார்கள். அதனால மார்க்கத்தில் புதிய புதிய நடைமுறைகளை ஏற்படுத்துகின்ற அதிகாரம் யாருக்குமே கிடையாது. நபிக்கு கூட கிடையாது என்று சொன்னா வேறு யாருக்கு தான் முடியும்? சகோதரர்களே,
திருமறை குர்ஆன் 18வது அத்தியாயத்தின் 103ஆம் 104ஆம் வசனத்தை நீங்கள் கொஞ்சம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் போய் குர்ஆனை கொஞ்சம் பிரட்டி பாருங்கள். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? 18வது அத்தியாயத்தின் 103ஆம் வசனம் 104ஆம் வசனம் அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து சொல்கின்றான், குல் ஹல் நுனப்பிஉக்கும் பில் அக்ஸரீன அமாலா அல்லதீன லல்ல சஅயுஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுனா. நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நபியே, யாரெல்லாம் நஷ்டமடையக்கூடிய செயல்களில் ஈடுபடுகின்றார்களோ அவர்களை நான் உமக்கு அறிவித்து தரட்டுமா? யாரெல்லாம் நஷ்டமடையக்கூடியவாறான செயல்களில் ஈடுபடுகின்றார்களோ அதை உமக்கு அறிவித்து தரட்டுமா? அது என்ன தெரியுமா? அவர்கள் தாம் நல்லதாகத்தான் செய்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டு அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவருடைய முயற்சி வீணானது. காரணம் என்ன? அல்லாஹ் அவர்களுக்கு மார்க்கமாக்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. அவர்களாக மனோ இச்சையின்படி சில நடைமுறைகளை ஏற்படுத்திக் கொண்டு இது நல்லதுதானே, இதை செய்தால் கூடாதா, இதை செய்தால் ஹராமா, இதை செய்யக்கூடாது என்று எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கின்றதா என்றெல்லாம் தர்க்கம் புரிந்து கொண்டு மார்க்கத்திலே புதுமைகளை செய்கின்றார்கள். தொழுகையிலே நபி அவர்கள் நடைமுறைப்படுத்தாத நடைமுறைகளை செய்கின்றார்கள். ஜும்மாவிலே நபி அவர்கள் காட்டித்தராத நடைமுறைகளை செய்கின்றார்கள். குத்துபாவிலே நபி அவர்கள் காட்டித்தராத நடைமுறைகளை செய்கின்றார்கள். பெருநாள் தொழுகையிலே பெருநாள் குத்துபாவிலே நபி அவர்கள் காட்டித்தராத நடைமுறைகளை செய்கின்றார்கள். ஹஜ்ஜிலே உம்ராவிலே நபி அவர்கள் காட்டித்தராத நடைமுறைகளை செய்கின்றார்கள். இப்படி மார்க்கத்திலே நபி அவர்களால் காட்டித்தரப்படாத நிறைய விஷயங்களை செய்கின்ற மக்களை பார்க்கின்றோம். இத்தகைய மக்கள் எல்லாம் மறுமை நாளையிலே மிக பரிதாபகரமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட போகின்றார்கள். சகோதரர்களே, இந்த சம்பவத்தை நன்றாக நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் ஹவுதுல் கௌதரிலிருந்து மக்களுக்கு நீர் புகட்டிக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்திலே அவர்களிடத்திலே நீர் அருந்துவதற்காக ஒரு கூட்டம் அவருடைய பின்புறத்திலிருந்து வந்து கொண்டிருக்கும். அந்த கூட்டத்துக்கு நபி அவர்களுக்கு இடையிலே நெருக்கம் ஏற்படுகின்ற ஒரு நேரத்திலே அங்கு அவர்களுக்கு இடையிலே தடுப்பு போடப்பட்டுவிடும், ஒரு பெரிய வேலை போடப்பட்டுவிடும். அவர்களால் வர முடியாமல் தடுக்கப்பட்டு விடுவார்கள். வந்த வழியிலே அவர்கள் விரட்டி அடிக்கப்படுவார்கள். அவருடைய சத்தத்தை கேட்டு நீர் ஊட்டுவதை நிறுத்திவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து திரும்பி பார்ப்பார்களா? ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த கூட்டம் யார் என்று உத்து பார்ப்பார்கள். தன்னுடைய உம்மத் என்று அடையாளம் கண்டு கொள்வார்கள். உம்மத்தி உம்மத்தி, என்னுடைய உம்மத்தல்லவா, என்னுடைய உம்மத்தல்லவா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்படுவார்கள். அந்த நேரத்திலே நபி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கின்ற பதில் என்ன தெரியுமா? இன்னக லா தத்ரி மா ஹதசு பஅதக். நபியே, இவர்களெல்லாம் நீர் கொண்டு வந்த மார்க்கத்திலே என்னென்ன புதிய புதிய நடைமுறைகளை செய்தார்கள் என்பது உமக்கு தெரியாது. அதனால மார்க்கத்தில் புதுமைகளை ஏற்படுத்தி இவர்களுக்கு உம்முடைய கையால் தண்ணீர் ஊட்டப்படக்கூடாது, அதனால் தான் இவர்கள் விரட்டி அடிக்கப்படுகின்றார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதிலளிக்கப்படுவதாக சஹீஹுல் புகாரியிலே இந்த சம்பவத்தை பார்க்கின்றோம். சகோதரர்களே, மார்க்கத்தில் புதுமைகளை செய்கின்றவர்கள், தொழுகையில் புதுமைகளை செய்கின்றவர்கள், ஹஜ்ஜிலே புதுமையை செய்கின்றவர்கள், உம்ராவிலே புதுமையை செய்கின்றவர்கள், ஜும்மாவிலே குத்துபாவிலே பெருநாள் தொழுகையிலே பெருநாள் குத்துபாவிலே ஜனாசாவுடைய நடைமுறைகளிலே இப்படி இபாதத்துகள் ஒவ்வொன்றிலும் என்னென்ன புதுமைகளை எல்லாம் யார் யாரெல்லாம் செய்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் மஹ்ஷர் மைதானத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையால ஹவுதுல் கௌதரிலிருந்து நீர் கிடையாது. அவர்கள் கடைசி வரைக்கும் தாகத்தோடு துடிதுடித்து கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்க போகின்றார்கள். அதனால அந்த பரிதாபகரமான நிலைமைக்கு நாம் ஆளாகாமல் இருக்க வேண்டுமாயிருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று மார்க்கம் என்று எதனை எந்த அமைப்பில் எந்த உருவத்தில் எந்த நடைமுறையில் நமக்கு காட்டி தந்தார்களோ அதே அமைப்பிலே நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக
அத்தகைய துப்பாக்கியத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முயற்சிய வேண்டும். அல்லாஹ் தஆலா அவருடைய மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டதாக அவன் சொல்லிவிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு ஒப்படைக்கப்பட்ட மார்க்கத்தை அவர்கள் பரிபூர்ணப்படுத்தி விட்டதாக அவர்கள் சொல்லிவிட்டார்கள். எனவே பரிபூர்ணப்படுத்தப்பட்ட மார்க்கத்திலே இன்னும் நாம் வேறு வேறு துன்மார்க்கங்களை செய்யாமல் அல்லாஹ்வுடைய தூதரினால் பரிபூர்ணமாக நம்முடைய கையிலே தரப்பட்ட இந்த மார்க்கத்தை அதே உருவத்திலே பின்பற்றுவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொண்டு அதே நிலையிலே மறுமையிலே எழுப்பப்பட்டு நரகத்தை விட்டு காப்பாற்றப்பட்டு ஃபிர்தௌஸ் என்ற மேலான சுவர்க்கத்துக்கு செல்வதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோமாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.